அளபடை. அளபடைனா என்னங்க? அளபடைனா ஒரு சொல்லுல நெடுநிலத்துக்கு பின் அதோட குறில் சேர்ந்து வந்தா அளபடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நெடில் எழுத்து வருது, அதுக்கு பின்னாடி எந்த எழுத்து வரும்? அந்த எழுத்தோட குறில் வந்தால் அது அளபடைன்னு சொல்றோம். வரும் எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆ நெடில், இது குறில். அடுத்தது இ இ, உ உ, ஏ ஏ, ஐ. ஐக்கு இணை எழுத்து கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓ ஓ. அவுக்கு என்னது? அதோட குறில் வந்து கிடையாது. இப்ப எல்லா இதுக்குமே குறில் இருக்கு. நெடில் அதோட குறில். இ இ, ஓ ஓ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ. அப்போ இந்த ஐக்கும் அவுக்கும் என்னது? அதோட குறில் கிடையாது. ஆனால் நாம கொண்டு வர முடியும். எப்படின்னா உச்சரிப்பின் அடிப்படையில அதுக்கு வந்து நம்ம அதோட குறில் கொண்டு வரலாம். ஐன்னு சொல்லும் போது எப்படி முடியும்? ஐ ஈன்னு முடியுது, அதனால ஈ எடுத்துக்கலாம். இங்க ஊன்னு முடியுது, அதனால ஊ எடுத்துக்கலாம். இந்த உச்சரிப்பின் அடிப்படையில இந்த ரெண்டு எழுத்தும் இணை எழுத்து வர்றதுனால இந்த ரெண்டுக்கும் என்ன பேர் அப்படின்னா சத்திய கரம் என அழைக்கப்படும். சரியா? ஐயும் அவ்வும் உச்சரிப்பின் அடிப்படையில அந்த இணை எழுத்து வருவதால் அந்த ஐயும் அவ்வும் சத்திய கரம் எனப்படும். எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், டெட்டுல தொடர்ந்து கேட்டுட்டு வர கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி ஒரு செய்யுள்ளையோ ஒரு பாடல்லையோ வந்திருந்ததுன்னா அதுக்கு பேரு அளபடை எனப்படும். சரியா? அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா அளபடை 2 வகைப்படும். சரியா? அளபடை 2 வகைப்படும். ஈரளபடை, இரண்டாவது ஒற்றளபடை. சரியா?